ஆபதாம் அபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். பகவான் இந்த பூலகத்தில் செய்த எத்தனையோ அவதாரங்களுக்குள்ளே ஸ்ரீ ராமாவதாரம் மிகச் சிறந்ததாக கொண்டாடப்படுகிறது. பகவான் தான் ராமனாக பிறந்த போது அவரோடு கூட பலரும் இந்த உலகத்திலே அவதரித்தார்கள். பல உயர்ந்த பக்தர்கள் வாழ்ந்திருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும், இந்த உடலை பகவான் நமக்கு கொடுத்ததை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நன்றாக புரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்குள்ளே சுவாமி பிள்ளை உலகாரியன் என்று ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அவர் ஒரு வார்த்தையிலே தெரிவிக்கிறார், இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டது நம்முடைய அனுபவத்துக்காக அல்ல. நமக்கு இந்த உடலை பார்த்த உடனே என்ன தோன்றும்? 2 கண்கள் உள்ளன, மூக்கு உள்ளது, வாய் உள்ளது, காதுகள் உள்ளன, தோலை பகவான் கொடுத்திருக்கிறார். இப்படி 5 புலன்களை பகவான் நமக்கு வழங்கி இருக்கிறார். அதே போல உலகத்தில் பார்த்தோம் என்றால் நாம் அனுபவிப்பதற்கும் 5 விஷயங்கள் உள்ளன. ஒலிகள், சுவைகள், நிறங்கள், மணங்கள், வெப்பம், குளிர்ச்சி முதலான தொட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய பொருட்கள். இது போல 5 உள்ளன. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் என்று இதை சம்ஸ்கிருதத்திலே தெரிவிப்பார்கள். சப்தம் என்று சொன்னால் ஒலி, ஸ்பர்ஷம் என்று சொன்னால் மென்மையான ஸ்பர்ஷம் அல்லது கடுமையான ஸ்பர்ஷம், வெப்பம், குளிர்ச்சி, இதெல்லாம் நாம் தொட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஸ்பர்ஷம். ரூபம் என்று சொன்னால் நிறங்கள், வடிவங்கள். கந்தம் என்றால் மனம், ரசம் என்றால் சுவை. இப்படி 5 பொருட்கள் தான். நீங்க உலகத்தில் எந்த ஒரு அனுபவத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த 5க்குள்ள ஏதோ ஒன்றைத்தான் அனுபவித்துக் கொண்டிருப்போம். ஒரு புஷ்பம் எடுத்துக்கொண்டால் அது ஏன் நமக்கு பிடித்தமாக உள்ளது? அதுல இருக்கக்கூடிய மனம், அதுல இருக்கக்கூடிய குளிர்ச்சி, இந்த 2ம் தான். ஒரு தங்கம் ஆபரணம்னு எடுத்துக்கொண்டால் அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, அதனால பிடித்து உள்ளது. இதை போல ஒவ்வொன்றிலும் ஒரு இனிப்பு பொருள் என்றால் அதுல மனமும் நன்னா இருக்கும், சுவையும் அழகாக இருக்கும், பார்ப்பதற்கும் பொருட்கள் நல்ல தின்பண்டங்கள் அழகாக இருக்கலாம். அப்ப எந்த பொருளாக இருந்தாலும் சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம், இந்த 5ஐத்தான் நாம் அனுபவிக்க முடியும். இந்த 2ஐயும் பார்த்தா நமக்கு என்ன தோன்றும்? உலகத்தில் அனுபவிப்பதற்கு 5 விஷயங்கள் உள்ளன. எனக்கு பகவான் 5 புலன்களை கொடுத்துள்ளார். அப்ப பகவானுடைய கருத்து, இந்த கருவிகளை கொண்டு இந்த விஷயங்களை நான் நன்னா அனுபவிக்க வேண்டும். இந்த உடல், மனித உடலை பகவான் எனக்கு கொடுத்ததே உலக இன்பங்களை முழுவதுமாக அனுபவிக்க. என சில பிராணிகளுக்கு கண் இருக்கும், மூக்கு இருக்காது, காது இருக்கலாம், கண் இருக்காது. அந்தந்த பிராணிகள் உலக இன்பங்களை முழுமையாக அனுபவிக்க முடியாது. எனக்கு எப்போது 5 இந்திரியங்களையும் கொடுத்து 5 விஷயங்களையும் பகவான் ஏற்படுத்தினாரோ, அப்ப இந்த உடலை பகவான் கொடுத்தது நான் இவ்வுலகத்தில் இன்பங்களை அனுபவிப்பதற்காக என்று நமக்கு தோன்றும். ரொம்ப பொருத்தமா இருக்கும் இல்லையோ? 5 விஷயங்கள், 5 கருவிகள். அதற்கு சரியா காது இருக்கிறது, ஒலியை கேட்கலாம், மூக்கு உள்ளது, மணங்களை முகரலாம், நாக்கு உள்ளது, சுவைகளை அனுபவிக்கலாம். இப்படி பகவான் சரியா படைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்னு தோணும். ஆனா பெரியோர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. புராணம் சொல்லுகிறது, விசித்ரா தேக சம்பத்திஹி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்த பாதாதி சயுதா. இந்த அழகான ஒரு வடிவத்தோடு கைகள், கால்கள், ஒரு உடல், அதுல ஒரு தலை, அதுல கண்கள், காது, மூக்கு எல்லாத்தையும் வைத்து கொடுத்தாரோ இல்லையோ? இது எதற்கென்றால் இது முழுவதையும் பரமாத்மாவுக்கு நாம் பயன்படுத்த வேண்டுமா. பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஈஸ்வராய நிவேதித்தும். இந்த கையில விரல் கொடுத்திருக்காரோ இல்லையோ? ஒருவர் சொன்னார், விரலுடைய பயன் என்ன தெரியுமா? விரல்கள் இல்லாவிட்டா நான் எப்படி உணவு உண்ண முடியும்? 5 விரல்கள் அழகா உள்ளன, உருட்டி உருட்டி அன்னத்தை எடுத்து வாயிலே போட்டுக் கொள்வதற்காக விரலை கொடுத்தார்னு சொன்னார். ஆழ்வார் மறுத்து விட்டார். உண்ணுவதற்காகவா விரல் கொடுத்தார்? எண்ண கண்ட விரல்கள்னு ஆழ்வாருடைய பாசுரம். எண்ணணுமா? பகவானுடைய நாமங்களை சொல்றோமோ இல்லையோ? 10, 20, 30, 50, 100ன்னு எண்ணணுமே. ஒரு ஜபம் செய்யும் போது எத்தனை முறை சொல்லி இருக்கிறோம்னு பகவானுடைய நாமங்களை எண்ணுகிறோம். அதற்காக விரல்களை கொடுத்தாரே தவிர உணவை உண்ணுவதற்காக அல்ல. கண் கொடுத்தது உலக பொருள்களை பார்ப்பதற்காக அல்ல. பகவானுடைய திருமேனியை காண காண நம்மிடத்துல சத்துவகுணம் வளரப்போகிறது, நல்ல எண்ணங்கள் பிறக்க போகின்றன. எப்படியாவது இந்த சம்சார துன்பத்திலிருந்து விடுபட்டு பகவானை அடைந்து கைங்கரியம் செய்யணும் என்கிற ஆசை ஏற்படும். அப்ப கண் அவனைத்தான் பார்க்க வேண்டும். ஆழ்வாருடைய ஒரு பாசுரம், வாய்
அவனையல்லது வாழ்த்தாது, கை உலகம் தாய் அவனையல்லது தாம் தொழா, பேய்முலை நஞ்சூனாக உண்டான் உருவொடு பேரல்லால் காணா கண் கேளா செவி. என்னுடைய கண் பகவானுடைய திருமேனியை தவிர ஒத்தர பார்க்காது, என்னுடைய காது அவனுடைய புகழை தவிர வேற எதையும் கேட்காது, என்னுடைய நாக்கு அவன் நாமங்களை மட்டும்தான் பாடும், இதை தவிர வேறு எதையாவது பாடினாலோ கேட்டாலோ பார்த்தாலோ அப்ப இந்த புலன்களை வீணடிக்கிறோம்னு அர்த்தமா. பகவானுடைய நாமங்களை கேட்டுக்கொண்டே இருந்தால் இதுக்கு காதுன்னு பெயராம். இல்லாட்டா இதுக்கு என்ன தெரியுமா ஆழ்வார் பேர் சொல்றார்? புத்து. ஒரு பூமியில பார்த்தா எறும்பு புத்து கட்டி வச்சிருக்கோமோ இல்லையோ, அந்த புத்துலையும் தான் ஓட்டை இருக்கு, நம்ம காதுலையும் ஓட்டை உள்ளது. அந்த புத்து எப்படி பகவானுடைய பெருமையை கேட்காதோ, நம்முடைய காதும் பகவானுடைய பெருமையை கேட்காவிட்டால் ஒரு எறும்பு புத்துக்கு சமம். அதிலும் ஓட்டை இருக்கு, இதுலயும் ஓட்டை இருக்கு, அவ்வளவுதான்னு தெரிவிக்கிறார். அப்ப இந்த உடலை பகவான் கொடுத்ததே அவருக்கு பயன்படுத்தி அவருக்கு கைங்கரியம் செய்வதற்காக. அதை காட்டக்கூடியவர்கள் 4 பேர்னு பிள்ளை உலகாரியன் தெரிவிக்கிறார். ராமாயண காலத்திலே லக்ஷ்மணன், ஜட்டாயு இந்த 2 பேருடைய சரித்திரத்தை பார்த்தால் இந்த உடலை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிந்து கொள்ளலாமா. அதே போல அதற்கு பிற்காலத்தில் கண்ணனுடைய காலத்தில் சிந்தையந்தி என்று ஒரு கோபிகை இருந்தாள், அவளுடைய சரித்திரத்தை பார்க்கலாமாம். 4வதாக இப்போது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிள்ளை திருநறையூர் அரையர் என்று ஒரு பெரியவர் சுவாமி இருந்தார், அவருடைய சரித்திரத்தை பார்த்தாலும் இந்த உடலை எப்படி பயன்படுத்தணும் என்று தெரிந்து கொள்ளலாம் என்று உலகாரியன் தெரிவிக்கிறார். 4 பேர் என்ன செய்தார்கள்னு பார்ப்போம். முதலிலே லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் சொன்னாலே நினைவுக்கு வருவது என்ன? ராமனுக்கு அனைத்து விதமான தொண்டுகளையும் ஒரு நாள் கூட விடாமல் செய்தாரோ இல்லையோ. ராமன் உண்ணாமல் உறங்காமல் சீதையை விட்டு பிரிந்து துன்பப்பட்ட போதும் சரி, சீதையோடு சேர்ந்து ஆனந்தமாக இருந்த போதும் சரி, லக்ஷ்மணன் தூக்கமே இல்லாமல் கைங்கரியம் செய்வாராம். பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரிசானுஷு ரம்ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதே என்று லக்ஷ்மணன் ராமனிடத்திலே பிரார்த்திக்கிறார். அயோத்தியிலிருந்து புறப்படும் போது ராமன் சீதை இருவரும் தான் செல்லுவதாக முடிவெடுத்தார்கள். அப்புறம் லக்ஷ்மணனிடத்திலே ராமன் வருகிறார். லக்ஷ்மணா, நீங்க நாட்டிலேயே இரு, என்னோடு வர வேண்டாம். ஏன்னா பரதனும் சத்ருக்னனும் யுதாஜித் என்கிற கேகய தேசத்து அரசன், அவர்தான் பரதனுடைய மாமா. பரதனுடைய தாய் கைகேயி, கைகேயினுடைய சகோதரன் தான் யுதாஜித். அவனை பார்ப்பதற்காக இருவரும் வெளியே சென்று விட்டார்கள். இதோ ராமன் காட்டுக்கு செல்லுகிறார். அப்ப ஒரு மகனுமே கூட இல்லாமல் விட்டு விட்டு தசரதனை செல்ல முடியாதே. அதனால லக்ஷ்மணனை நீ நாட்டிலேயே இரு என்று ராமன் சொன்னார். அப்ப லக்ஷ்மணன் தெரிவிக்கிறார், இல்ல ராமா, நான் இந்த பிறவி எடுத்ததே உனக்கு கைங்கரியம் செய்வதற்காக. தசரதனுக்கு என்னவோ அவரே பார்த்து கொள்ளட்டும், கூட கௌசல்யை இருக்கிறாள், இத்தனை மந்திரிகள் எல்லோரும் அமாத்தியர்கள் உள்ளார்கள், சுமந்திரன் தசரதனை பார்த்து கொள்வார். நான் உன்னை விட்டு பிரிந்து இருக்க முடியாது. ந தேவலோகாக்கிரமணம் நாமரத்வம் அகம்பிருணே ஐஸ்வர்யம் சாபி லோகானாம் காமையே நத்வயாவினா. உன்னை விட்டு பிரிந்து எனக்கு அயோத்தி ராஜ்யமோ ஸ்வர்கலோகமோ வைகுந்தமே கொடுத்தாலும் சரி, எனக்கு அதில் பிடித்தம் கிடையாது. உன்னோடு சேர்ந்திருப்பதுதான் எனக்கு ஆனந்தம். என்னை உனக்கு அடிமையாக ஏற்றுக்கொள். குருஷ்வமா அனுச்சரம். உனக்கும் எப்படியும் காட்டுல போகும்போது உதவிக்கு ஆள் வேண்டாமா? போகிற போது மூட்டைகள், வஸ்திரங்கள் முதலான பொருட்களை எடுத்து சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். உனக்கு வேண்டிய காய்கனிகளை சேகரித்து வர வேண்டும். ஒரு பர்ணசாலை கட்ட வேண்டும். ஆங்காங்கு நதிகள் வருமே, நதிகளை கடக்க வேண்டும் என்றால் ஒரு படகு கட்டணமா. லக்ஷ்மணன் தான் எப்போது ஆங்காங்கு கட்டைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து சேர்த்து படகு கட்டுவாராம். அந்த படகிலே ஏறி நதியை கடப்பார்கள். அப்போ ஒரு முறை ராமன் லக்ஷ்மணனை பார்த்து கேள்வி கேட்கிறார், லக்ஷ்மணா, நீ எப்போது இதெல்லாம் கற்றுக்கொண்டாய்? 2 பேரும் ஒன்றாகத்தான் வசிஷ்டரிடத்திலே குருகுலவாசம் செய்தோம். எப்படி படகு கட்ட வேண்டும்னு எனக்கு தெரியாதே, நீ எப்போது கற்றுக்கொண்டாய்னு லக்ஷ்மணனிடத்திலே ராமன் கேட்கிறார். அப்ப லக்ஷ்மணன் பதில் சொன்னாராம், ராமா, 2 பேரும் ஒரே பாடசாலைக்குத்தான் சென்றோம். ஆனால் உனக்கு எதை வேண்டுமோ அதை நீ கற்றுக்கொண்டாய், எனக்கு எதை வேண்டுமோ நான் கற்றுக்கொண்டேன். ராஜாவாக எப்படி இருக்க வேண்டும், மக்களுடைய துன்பங்களை புரிந்து கொண்டு எப்படி அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பது எனக்கு முக்கியம் கிடையாது. அது நீ கற்றுக்கொள்ள வேண்டியது. அதை நீ சரிவர கற்றுக்கொண்டாய். எனக்கு என்ன முக்கியம்? ஒரு தொண்டனுக்கு என்னென்ன தெரிந்திருக்க வேண்டுமோ, ராமனுடைய கைங்கரியத்துக்கு என்னென்ன பயன்படுமோ அனைத்தையும் நான் அறிந்து கொண்டேன். அப்ப போனது ஒரே ஒருவரிடத்தில், வசிஷ்டரிடத்தில் கல்வி கற்க. ராஜாவாக நீ கற்றுக்கொண்டாய், தொண்டனாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அதனால் இது அனைத்தையும் எனக்கு தெரிந்திருக்கிறதுன்னு லக்ஷ்மணன் சொல்லுகிறாராம்.
அப்ப லக்ஷ்மணன், நான் தனியா அயோத்தியில இருக்க மாட்டேன், உன்னோடு வருகிறேன், நீயும் சீதா பிராட்டியும் ஆனந்தமாக 14 ஆண்டுகள் துன்பப்பட போகிறோம் நினைக்கவே வேண்டாம், அயோத்தியில் இருப்பதை விட காட்டிலே ஆனந்தமா இருக்கலாம்னு சொல்லுகிறார்கள். ஏன்னா சீதைக்கு 360 மாமியார்களாம், தசரதனுக்கு 360 மனைவிமார்கள். அதனால் சீதையும் ராமனும் தனிமையில் கூடி பேச வேண்டும் என்றால் நேரமே கிடைக்காது. ஒரு மாமியார் இருந்தாலே கணவனும் மனைவியும் பேச முடிவது கிடையாது. 360 மாமியார் இருந்தால் சீதைக்கு ராமனுக்கும் தனிமையே கிடைக்கவில்லை. அதனால காட்டுக்கு போகிறோம்னு சொன்ன உடனே 2 பேருக்கு ஆனந்தம். யாருமே நம்மை தொந்தரவு செய்ய மாட்டார்கள், ஆனந்தமாக இருக்கலாம்னு புறப்படுகிறார். அப்ப லக்ஷ்மணனுடைய பிரார்த்தனை, நீங்கள் இருவரும் ஆனந்தப்படும் போது உங்களுக்கு கைங்கரியம் செய்வதற்கு நான் கூட இருக்க வேண்டும். எல்லா விதமான கைங்கரியம், நீர் தூங்கிக் கொண்டிருந்தாலும் நான் தொண்டு செய்கிறேன், நீர் விழித்திருந்தாலும் நான் தொண்டு செய்கிறேன், சீதையோடு சேர்ந்திருந்தாலும் தொண்டு செய்கிறேன். சீதையை விட்டு துன்பப்பட்ட போதும் லக்ஷ்மணன் பல அழகான செயல்களை செய்கிறார். சீதை இருந்தாலாவது ராமன் ஒரு மனைவி கூட இருந்தால் கணவனுக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து செய்துவிட முடியும். தாயாரோ தகப்பனாரோ கூட இருந்தால் ஒரு மகனுக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து செய்ய முடியும். ராமனுக்கு தசரதனையும் இழந்து விட்டார், கூட கிடையாது. சீதையும் அபகரிக்கப்பட்டாள், மனைவியும் அருகிலே இல்லை. ஆனா அவனுக்கு வேண்டிய அனைத்தையும் பார்த்து பார்த்து லக்ஷ்மணன் தானே செய்கிறார். ராமன் தானே லக்ஷ்மணனை கொண்டாடி பேசுகிறார். பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மண त्वया पुत्रेण धर्मात्मा न संवृत्तः पितामम. தசரதன் இறந்து விட்டார் என்பது ராமனுக்கு செய்தி தெரியாது. அவர் காட்டுக்கு புறப்பட்டு போகிறார். குஹனை ஸ்ருங்கிபேரிபுரத்திலே சந்தித்தார், கங்கையை கடந்தார், பரத்வாஜரை தரிசித்தார். அங்கிருந்து சித்திரக்கூட்டத்திலே போய் ஒரு குடிசையை கட்டி கொண்டு வாழ்ந்து வந்தார். அவருக்கு தசரதன் மாண்டு போனான் என்கிற செய்தி தெரியாது. பரதன் கேகய தேசத்திலிருந்து திரும்ப அயோத்திக்கு வந்து தசரதனுக்கு ஈமை சடங்குகளை செய்துவிட்டு பெரிய படையை திரட்டி கொண்டு ஊர் மக்களையும் அழைத்து கொண்டு ராமனை தரிசிக்க வேண்டும்னு சித்திரகூடத்துக்கு வருகிறார். அங்குதான் ராமனுக்கு முதலில் செய்தி கிடைக்கிறது, தசரதன் இறந்து விட்டார் என்று. ரொம்ப வருத்தப்பட்டு அழுதார். உடனே அருகில் இருந்த மந்தாகினி என்கிற நதி, அந்த நதிக்கு போய் ஸ்நானம் செய்து தசரதனுக்கு பண்ண வேண்டிய பிண்ட பிரதானம் காரியங்களை எல்லாம் செய்து முடித்தார். அப்ப அழும்போது லக்ஷ்மணன் இடத்துல சொல்றாராம், பித்ரா ஹீனோசி லக்ஷ்மண, லக்ஷ்மணா உன் தகப்பனாரை நீ இழந்து விட்டாய்னு சொன்னார். சீதையை பார்த்து மிருதஸ்தே சுசுரஹ, சீதே உன்னுடைய மாமனார் மரித்து விட்டார் என்று சொல்லி ராமன் அழுகிறார். என்னுடைய தகப்பனாரை இழந்தேன்னு ராமன் வார்த்தையே சொல்லல. லக்ஷ்மணா உன் தகப்பனார் இழந்தார், சீதே உன்னுடைய மாமனாரை இழந்தாய்னு சொன்னாரே தவிர என் தகப்பனை இழந்தேன்னு ராமன் சொல்லவில்லையாம். ஏன் சொல்லவில்லை என்றால் தசரதன் இல்லாத குறையை லக்ஷ்மணன் கூட இருந்து பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்றாரோ இல்லையோ. எப்படி தசரதன் ஒரு தம்பதியர் 60,000 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் அதற்கு பிறகு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் எவ்வளவு பார்த்து பார்த்து வளர்த்திருப்பார்கள், அது எல்லாம் லக்ஷ்மணனுக்கு தெரியுமா. பாவஜ்ஞேன ராமனுடைய கருத்தை உணர்ந்து கைங்கரியம் செய்வார். கிருதஜ்ஞேன தசரதன் எப்படியெல்லாம் ராமனை பார்த்து கொண்டார்னு மனதிலே கொண்டு அதில் எந்த குறையும் வராமல் லக்ஷ்மணன் கைங்கரியம் செய்வாராம். அப்படி இந்த உடலை பகவான் நமக்கு கொடுத்தது பகவானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக என்பதை லக்ஷ்மணன் காட்டி கொடுத்தார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். ஒழிவில் காலமெல்லாம், இந்த இப்போ ஒரு 10 நாள் செய்கிறேன், அதற்கு பிறகு கைங்கரியம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாதான். இனிமேல் எத்தனை நாட்களோ, இதற்கு முன்னால் லட்சக்கணக்கான ஆண்டுகளை நாம் வீணாக்கி விட்டோம், பகவானுக்கு தொண்டு செய்யவில்லை. ஆனா எப்ப இப்போது புரிதல் வந்து விட்டதோ, அவன் தலைவன், நான் தொண்டன், அவனுக்கு கைங்கரியம் செய்வதுதான் என்னுடைய பிறவி பயன்னு புரிந்து கொண்ட பிறகு ஒரு நிமிடம் கூட நான் வீணாக்க முடியாது. எல்லா காலத்திலும் கைங்கரியம் செய்ய வேண்டும், எல்லா இடங்களிலும் கைங்கரியம் செய்ய வேண்டும்ங்கிறார் ஆழ்வார். யோசிச்சு பாருங்களேன். இப்போ பகவான் ஸ்ரீனிவாச பெருமாள் திருமலையிலே இருக்கிறார், ஸ்ரீரங்கநாதன் திருப்பதியிலே தான் ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறார், அதே போல காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் இருக்கிறார். நாம் காஞ்சிபுரத்தில் கைங்கரியம் செய்தால் அதே சமயத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாது, ஸ்ரீரங்கத்தில் கைங்கரியம் செய்தால் அதே சமயத்தில் திருவேங்கடத்தில் இருக்க முடியாது. ஆனால் லக்ஷ்மணனோ ஆழ்வாரோ பிரார்த்திப்பது, இதை போல எல்லாம் எனக்கு குறைபாடுகள் சங்கோச்சங்களே இருக்கக்கூடாது, நான் பல உடல்களை எடுத்துக்கொண்டு எல்லா ஊர்களிலும் இருந்து நானே கைங்கரியம் செய்ய வேண்டும்னு பிரார்த்திக்கிறார்கள். லக்ஷ்மணனுக்கு எந்த அளவுக்கு கைங்கரியத்தில் ஈடுபாடு என்றால், காட்டிலே 14 ஆண்டுகள் ராமனுக்கு உதவ லக்ஷ்மணனை தவிர வேற ஆள் கிடையாது. வாளும் வில்லும் கொண்டு
பின் செல்வார் மற்றில்லை என்று ஆழ்வாருடைய பாசுரம். ஒரு லக்ஷ்மணன் தான் ராமனுடைய ஆயுதங்கள் என்ன, வஸ்திரங்கள் என்ன, அனைத்தையும் சுமந்து கொண்டு செல்லுகிறார். அப்ப ஆழ்வார் வருத்தப்படுறார். அன்றைக்கு ராமனோடு கூட நானும் காட்டுக்கு போய் கைங்கரியம் செய்திருந்தால் எப்பேற்பட்ட பாக்கியம், அதை இழந்து விட்டேனேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப அந்த லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் தொண்டு செய்தார். திரும்ப அயோத்திக்கு வந்து விட்டார்கள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறது. அந்த சமயத்தில் லக்ஷ்மணன் ஒரு கையில பெரிய கொடையை பிடித்து கொண்டாராம், மற்றொரு கையில் சாமரத்தை எடுத்துக்கொண்டாராம். ராமனுக்கு கொடை பிடித்து கொண்டே சாமரம் வீசிக்கொண்டு வந்தாராம். சத்திர சாமர பாணிஸ்து லக்ஷ்மணஹா அனுஜகாம என்று வால்மீகி தெரிவிக்கிறார். அதுல ஒரு சந்தேகம் வரும், ஏன் காட்டிலே ராமனுக்கு உதவுவதற்கு வேற யாருமே கிடையாது, அதனால லக்ஷ்மணன் தான் அனைத்து தொண்டுகளையும் செய்தார்னு சொன்னா புரிந்து கொள்ள முடிகிறது. இப்பதான் அயோத்திக்கு வந்து விட்டதே, ஒரு கொடையை ஏந்துவதற்கு 10 பேர் காத்திருப்பார்கள், ராமனுக்கு சாமரம் வீசுவதற்கு 20 பேர் காத்து கொண்டிருப்பார்கள். ஏன் லக்ஷ்மணனே ஒரு கையில கொடை ஒரு கையில சாமரத்தை பிடிக்கிறார்? இப்பவும் ராமனுக்கு வேறு தொண்டு செய்வதற்கு ஆள் இல்லையான்னு கேட்டால் ஆட்கள் நிறைய உள்ளார்கள். ஆனால் லக்ஷ்மணனுக்கு விட்டு கொடுப்பதற்கு மனசில்லையாம். நாம் பொதுவாக நம்முடைய வீட்டுல தனிமையாக நாம சமைத்து உண்ணுகிறோம்னு வைத்துக் கொள்ளுங்களேன், ஸ்வயம் பாக்கம்னு சொல்லுவார்கள். நாமே சமைத்து நாமே உண்டு கொண்டிருந்தால் நமக்கு எவ்வளவு வேணுமோ கொஞ்சம் அதிகமாகவே சமைத்து அது முழுவதையும் சாப்பிட்டு ஆனந்தமா திருப்திப்பட்டு கொண்டிருப்போம். திடீரென்று ஒரு நாள் கோவிலிலே உற்சவம், அனைவரும் வர வேண்டும், ததியாராதனம், அன்னதானம் செய்கிறோம்னு யாராவது அழைத்தால் நாம் போய் அதுல அமர்ந்து கொள்வோம். இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பார், இந்த பக்கம் ஒருவர் இருப்பார், நாம் நடுவிலே அமர்ந்திருப்போம். முதல்ல ஒரு இனிப்பு பண்டத்தை எடுத்துன்னு வந்தா இவர் இல்ல எனக்கு சக்கரை வியாதி வேண்டாம்னு சொன்னார். இவர் எனக்கு சக்கரை வியாதி வேண்டாம்னு சொல்லிட்டார். உடனே எனக்கும் வேண்டாம் போல் இருக்குன்னு அவ எடுத்துட்டு போயிட்டா. இன்னொருத்தர் வந்தார், ஏதோ எண்ணெயில பொரிச்ச பண்டத்தை கொண்டு வந்தார். இல்ல எனக்கு ரத்த கொதிப்பிற்கு வேண்டாம்னு இவர் சொன்னார். இவரும் வேண்டாம்னு சொன்னார். எனக்கும் எல்லாமே வேணும்னு தோன்றது, இவர் 2 பேரும் வேண்டாம்ங்கிறா. அப்ப தனிமையில் நிறைய சமைத்து அழகாக உண்டு பழகினவனுக்கு 10 பேரோடு சேர்ந்து உண்ணுவது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதை போல லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் தான் ஒருவனாக ராமனுக்கு அனைத்து கைங்கரியங்களையும் செய்து விட்டார். இப்ப வந்து நீ கொடை மட்டும் பிடித்துக்கொள், சாமரத்தை இன்னொருத்தருக்கு கொடுனா லக்ஷ்மணனுக்கு பொறுக்கவில்லை. என் உயிர் இருக்கும் வரை என் 2 கைகளாலும் ராமனுக்கு தொண்டு செய்து கொண்டே இருப்பேன்னு லக்ஷ்மணனுக்கு ஆசை. அதனால விட்டு கொடுக்காமல் கைங்கரியம் செய்வாராம். அப்ப இந்த உடலை பகவான் கொடுத்தது ராமனுடைய கைங்கரியத்துக்காக என்று லக்ஷ்மணனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உயிரோடு இருந்து எப்படி தொண்டு செய்ய வேண்டும் என்று. அடுத்த எடுத்துக்காட்டு ராமாயணத்திலே ஜட்டாயு மகாராஜர், அவர் உயிரை கொடுத்து ராமனுக்கு கைங்கரியம் செய்தார் அல்லவா. சீதையை தூக்கி கொண்டு ராவணன் செல்லுகிறான். அப்ப ஜட்டாயு தான் சண்டைக்கு போய் சீதையை ரட்சிக்க பார்த்தார். அவருடைய 2 சிறகுகளையும் ராவணன் வெட்டி விட்டார். நேர கீழே வந்து விழுந்து கிடந்தார், உயிர் போகிற நிலை. அப்ப ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிக்கொண்டு காட்டு மார்க்கமாக வருகிறார்கள். வந்தவர் ஜட்டாயுவை பார்த்த உடனே ராமனுக்கு ரொம்ப வருத்தம். தசரதனை எப்படி தகப்பனாராக ராமன் நினைத்தானோ அதற்கு நிகராகத்தான் ஜட்டாயுவை நினைத்திருந்தாராம். இகவத்ஸ்யாமி சௌமித்ரே சார்த்தம் ஏதேன பக்ஷினான்னு ராமனுடைய வார்த்தை. ராமன் பஞ்சவட்டிக்கு வந்து ஏன் பஞ்சவட்டியில் தங்கினார்னு ஒரு கேள்வி வரும். காடு எவ்வளவு பெருசாக உள்ளது, ஏன் சரியா பஞ்சவட்டியிலே ராமன் தங்க வேண்டும் என்றால் அங்குதான் ஜட்டாயு வாழ்ந்து வந்தார். அப்ப ராமனுடைய எண்ணம் தசரதனோடு சேர்ந்து வாழ வேண்டும்னு நான் ஆசைப்பட்டேன். கைகேயிக்கு அதிலே விருப்பம் இல்லை, அதனால வெளியே போன்னு தள்ளி விட்டால் சரின்னு இந்த காட்டுக்கு வந்தேன். இங்கு ஜட்டாயு இருக்கிறாரே, ஜட்டாயுவினுடைய சிறகுகளின் நிழலிலே ஒதுங்கி வாழ நான் ஆசைப்படுகிறேன் என்று ராமன் லக்ஷ்மணனிடத்துல தெரிவிக்கிறார். அந்த ஜட்டாயுவை ராவணன் கொன்று விட்டார்னு சொன்னவுடனே ரொம்ப வருத்தப்பட்டாராம். நான் ராஜ்யாத் பிரம்சஹ வனே வாசஹ சீதா நஷ்டா ஹதோத்விஜஹ ஈதிருஷீயம் மமாலக்ஷ்மீஹி நிர்தஹேதபி பாவகம் என்று ராமன் சொல்லுகிறார். லக்ஷ்மணா, என்னுடைய தௌர்பாகியத்தை பாரு, நான் வந்து மனிதனாக பிறந்தால் மனிதர்கள் கூட இவ்வளவு தூரம் துன்பம் அனுபவிப்பதே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், ராமனுக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு சொன்னார்கள். சரி, போனா போறது அயோத்தியிலே வாழலாமான்னா அதுவும் கூடாது, காட்டுக்கு போன்னு சொன்னார்கள். அங்காவது மனைவியோடு ஆனந்தமா இருக்க முடிந்ததா? மனைவியையும் திருடி கொண்டு போனார்கள். சரி, ஜட்டாயு இருக்காரே, அவர் நமக்கு காப்பாளனாக இருப்பார்னு பார்த்தால் ஜட்டாயுவும் கொன்று விட்டார்கள். ராஜ்யம் பிரஷ்டம் வனே வாசகா சீதா நஷ்டா ஹதோத்விஜஹ. நமக்கு யாரும் நம்ம சொத்தையெல்லாம் பறித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி மனைவியையும் பறித்து கொண்டு நமக்கு ரொம்ப தேவையான தகப்பனார் ஸ்தானத்தில் இருக்கிறவர் ஒருவரை கொன்று நம்மளையெல்லாம் யாரும் இப்படி துன்புறுத்துவது கிடையாது. ராமன்
அத்தனை துன்பங்களை அனுபவித்தார். அப்ப சொல்றார், பொதுவா நெருப்பு தான் எல்லாத்தையும் சுடும் என்று கேள்விப்பட்டுள்ளேன். என்னுடைய தௌர்பாகியம், என்னுடைய பாக்ய ஹானியை பார்த்தால் நெருப்பே எரிந்து போய்விடும் போல் இருக்கு. என்னுடைய துன்பம் நெருப்பையை எரித்து விடும் அளவுக்கு அதிகமாக உள்ளது என்று ராமன் சொல்லுகிறார். அப்ப ஜட்டாயுவுக்கு ராமன் மோட்சத்தையே அளித்தான். யாகதிர் யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ச யாகதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச யாச்ச பூமி பிரதாயினாம் மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான் என்று ராமனுடைய ஸ்லோகம். பொதுவா நிறைய அக்னிகளை கொண்டு பல யாகங்களை செய்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பக்தி யோகம் செய்து அடைய வேண்டியது மோட்சம் என்கிற ஸ்ரீ வைகுண்டம். அந்த வைகுந்தத்தை இந்த ஒரு பக்ஷி கழுகு ஜட்டாயு இருக்கிறாரே, அந்த ஜட்டாயுவுக்கு ராமன் வழங்கிவிட்டார். எப்படி என்றால், என்னுடைய ஆணை. ராமன் பல இடங்களில் தான் மனுஷ்யன் 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 என்றுதான் சொல்லி கொண்டு வந்தார். தான் பரம்பொருள் என்று வெளியே காட்டவே இல்லை, வேஷம் போட்டு நன்னா நடித்து கொண்டிருந்தார். ஆனா இந்த ஒரு இடத்தில் தனக்காக சீதைக்காக ஜட்டாயு உயிரை விட்டான்னு பார்த்த உடனே அது ராமனால பொறுக்கவே முடியவில்லை. தன்னுடைய உள்ள பரமாத்மாவான தன்மை சர்வேஸ்வரத்துவம் பீரிட்டு கொண்டு வெளியே வந்தது. ஜட்டாயுவுக்கு அங்கேயே பகவான் மோட்சத்தை அளித்தார். அவனுக்கு ஈமை சடங்குகளையும் ராமன் செய்கிறார். தாக்கேத் என்று மகாராஷ்டிரத்திலே ஒரு இடம் உள்ளது, அங்குதான் ஜட்டாயுவுக்கு மோட்சம் அளித்தார். நாம தமிழகத்திலே சேவிக்கலாம். திருப்புட்குழி என்கிற அழகான திவ்யதேசம். புல் என்றா பறவை, குழி என்றா அந்த பறவைக்கு சம்ஸ்காரங்கள் செய்த இடம்னு அர்த்தம். திருப்புட்குழியிலே பகவான் ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் செய்யும் தோரணையிலேயே சேவை சாதிக்கிறார். அப்படி 2 பேரை பார்த்திருக்கோம், மொத்தம் 4 பேர் தெரிவித்தேன். ஒருவன் லக்ஷ்மணன், இந்த உயிர் இருக்கும் வரை இந்த உடலை பகவானுக்காக எப்படி சமர்ப்பிக்க வேண்டும்னு காட்டினார். 2வது, பகவானுடைய கைங்கரியத்துக்காக இருந்தால் இந்த உயிரை விடுவதற்கும் துணியலாம் என்று ஜட்டாயு காட்டி கொடுத்தார். ராமாயணத்திலிருந்து 2 எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். 3வது, சிந்தயந்தி என்பவளை பற்றி பாகவதத்திலே சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார். 4வது, பிள்ளை திருநறையூர் அரையர் என்பவர். அவர்கள் இருவரும் பகவானுக்கு எப்படி கைங்கரியம் செய்தார்கள், இந்த உடலை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ